இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யூதர்கள் ஏன் இயேசுசாமியை ஏற்றுக்கொள்ள கடினமாக உணர்ந்தாங்கன்னா, மேசியா வெற்றி பெறும் ராஜாவாக வருவார்னு நம்பினாங்க. ஆனால் சிலுவையில் மரித்தபோது அவங்க எதிர்பார்த்ததுக்கு எதிராக இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலுவை மரணம்னா சாபத்தின் அடையாளம்னு வேதத்தில் புரிஞ்சுருந்தாங்க. அதனால் சிலுவையில் தேவன் அறையப்பட்டதுனால இவர் மேசியா இல்லைன்னு நினச்சாங்க. அடுத்து கிரேக்கர்கள். இவங்க ஏன் தேவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா, கிரேக்கர்கள் தத்துவம், அறிவு, தர்க்கம், அதாவது லாஜிக், இதை தான் உயர்வாக நினச்சாங்க. சிலுவையில் ஒருத்தர் மரித்து உலகை ரட்சிப்பார் என்பது அறிவுக்கு பொருந்தாதுன்னு நினச்சாங்க. இவங்க எதிர்பார்த்தது ஞானம் நிறைந்த சக்தியான விளக்கம். ஆனால் சிலுவையின் செய்தி எளிமையாகவும் விசுவாசத்தையும் அடிப்படையாக கொண்டதுனால இதை இவங்க மூடத்தனம், அறிவில்லாத நம்பிக்கைன்னு நினச்சாங்க. இப்படி நினச்சிட்டு இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலுவையின் செய்தி உண்மையான மீட்பு மற்றும் ரட்சிப்பின் வழி என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டும்னு தான் தேவன் ஊழியக்காரங்களை தேர்ந்தெடுத்தார். இதை சொல்ல வைக்கிறாரு. நம்மளோட வேலை தேவன் கொடுத்ததை யார் என்ன சொன்னாலும் நாம் அதுக்கு சோர்ந்து போகாமல், எரிச்சல் அடையாமல் சரியாக பிரசங்கிக்கிறது தான். ஆமேன்.